இறைவனுடைய அச்சம் என்பது, உண்மையான அச்சம் என்பது ராணுவ கட்டுப்பாட்டை விட உயரியதாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரால ஒரு சமுதாயத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யுமாறு அவர்களை பழக்கப்படுத்த முடிந்தது, தீமைகளை குறைக்க முடிந்தது. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? அதான் சொன்ன பள்ளிவாசல் இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறது. உள்ள வந்துட்டோம்னு சொன்னா மார்க்கத்திற்கு மாற்றமா நடக்கிறது இல்லை. தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. மார்க்கத்திற்கு மாற்றமாக நாம் நடப்பது அல்ல. நோன்பு வைத்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. நோன்பை தாண்டி, தொழுகையை தாண்டி, பள்ளிவாசலை கடந்து அச்சம் எங்கே? அதான் உண்மை. நம்முடைய சமுதாயத்தில் அதை பார்க்கலாம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து 4 விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. இங்க பாருப்பா, பள்ளிவாசல்ல இருக்கோம், பொய் பேசக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? பள்ளியில் இருக்கும்போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். அந்த பயத்தினாலதான் பொய் பேசக்கூடாது என்கிற ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிமினுடைய வாயிலிருந்து